வணக்கம். நாம் இன்னைக்கு நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் ஒரே ஒரு பொருள்னால், அதன் பெயர் ஆளி விதை, எப்படி சரிப்படுத்துவதுங்கிறத பார்க்க போகிறோம். அனைத்து கெட்ட கொழுப்புகள், கொலஸ்ட்ரால் என்று சொல்லுகிற கொழுப்புகள் அனைத்தையும் வெளியேற்றுவதற்கு ஒரே தீர்வு ஆளி விதை. பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸில் இருக்கிற கட்டிகள், தோலில் வருதுகிற சிறு சிறு கொப்பளங்கள் எல்லாமே இது சரிப்படுத்தும். இதில் மெட்டபாலிசம், பி காம்ப்ளெக்ஸ் என்கிற ஒரு மெட்டபாலிசம் இருக்குது. இந்த மெட்டபாலிசம்ங்கிறது நம்ம செல்களுக்குள்ளால் போய் செல்களில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை எல்லாம் வெளியே தள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. அது மட்டுமல்லாமல் நமக்கு இரத்தத்தை சிவப்பு இரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தியும் இதற்கு இருக்குது. இதில் பி காம்ப்ளெக்ஸ், மெட்டபாலிசம், விட்டமின் இ, மெக்னீசியம், அயன், பொட்டாசியம் அதிகமாக காணப்படுது. நம்ம உடம்பு ரொம்ப குண்டாக இருந்துன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா எல்லாமே சரியாயிடும். நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் தொடர்ந்து இதை நம்ம யூஸ் பண்ணோன்னா சரியாயிடும். இப்போ நாம் இதை எப்படி தயார் பண்ணுறது, இதை தினமும் எப்படி சாப்பிட்றதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆளி விதையை ஒரு 250 கிராம் வாங்கி அதை நம்ம வீட்டு மிக்சியில் நல்ல மை போல் நல்ல தூள் பண்ணி ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்திக்கோங்க. எதுவுமே செய்யாது. இது பத்திரப்படுத்தப்பட்டதை தினமும் காலையில், மத்தியானம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 3 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நன்றாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நன்றாக கலந்துக்கோங்க. நன்றாக கலத்தி காலையில், மத்தியானம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம சாப்பிடணும். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு லெமன் கூட புளிஞ்சு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும்தான். இதை நம்ம இப்படி தினமும் 30 நாட்கள் சரியாயிடும். ஒருவேளை 30 நாட்களிலும் உங்கள் உடம்பில் மாற்றங்கள் தெரியவில்லைன்னா இதை கண்டினியூ பண்ணிக்கலாம், தொடர்ந்து எடுத்துக்கலாம். உங்கள் உடம்பில் மாற்றங்கள் உருவாகிறது வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 மாத காலம், 3 மாத காலம், இல்லை 6 மாத காலம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்தவித சைடு எஃபெக்டும் கிடையாது, எந்த கெமிக்கலும் கிடையாது. இது இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரப்பிரசாதம். இதை நாம் அனைவரும் இதை பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி அனைவரும் சந்தோஷமாக வாழுங்கள்.